ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட்னா என்ன, ஜாவாஸ்கிரிப்டில் ஆப்ஜெக்ட் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபைன், ஓகே. இந்த ஆப்ஜெக்ட்டுங்கிற டாபிக் எதுக்காக ஜாவாஸ்கிரிப்டில் மேஜராக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜாவாஸ்கிரிப்ட்டுங்கிறதே ஒரு ஆப்ஜெக்ட் பேஸ்டு லாங்குவேஜ் தான். நீங்கள் ஜாவாஸ்கிரிப்டில் எல்லா இடத்துலையுமே ஆப்ஜெக்ட்டுங்கிறது நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. நாட் ஒன்லி ஜாவாஸ்கிரிப்ட், இது நிறைய இடத்துல இது யூஸ் ஆகுது. எதுக்காக இந்த ஆப்ஜெக்ட்டுங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க அப்படின்னா, நீங்கள் நிறைய டைப்ஸ் பார்த்துருப்பீங்க. அரே, ஸ்ட்ரிங், நம்பர்ஸ், பிக்கெண்ட், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. எதுக்காக ஸ்பெசிஃபிக்காக ஆப்ஜெக்ட்டுங்கிறது மேஜராக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு டைப்புங்க. எப்படி யூசர் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லலான்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறீங்க. அப்போது அந்த ஃபார்மில் ஒரு செட்டன் ஃபீல்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நேம், ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், ஃபோன் நம்பர், ஏஜ், இந்த மாதிரி நிறைய ஃபீல்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபீல்டில் இருக்க வேல்யூவை ஆட் பண்ணுறதுக்கோ, எடிட் பண்ணுறதுக்கோ, டெலீட் பண்ணுறதுக்கோ, இந்த மாதிரி எந்த ஆக்ஷன்னாலும் ஈஸியாக இந்த ஆப்ஜெக்டில் பண்ணலாம். சிம்பிள். இப்போது இந்த ஆப்ஜெக்டோட சின்டெக்ஸ் என்னங்கிறத பார்ப்போம். பொதுவாக இந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்லி பிரேசஸ்க்குள்ளே கீ வேல்யூ அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். அது என்ன கீ வேல்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீங்கிறது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, அது ஒரு ரீசனபிள் நேமாக இருக்கும். லைக் ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஏஜ், இந்த மாதிரி ஒரு ரீசனபிள் நேமாக இருக்கும். அந்த நேமுக்கான வேல்யூவை ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் அசைன் பண்ணுவீங்க. சிம்பிள். இப்போது இப்படி தான் இருக்கும் இந்த ஆப்ஜெக்டோட ஸ்ட்ரக்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு இதை எப்படி கோட் வைஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம விசுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் script.jsன்னு ஒரு ஆல்ரெடி ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கலாம். சிம்பிள். இதில் நோட் ஸ்பேஸ் script.js நம்மளோட ஸ்கிரிப்ட் ஃபைல் டெர்மினலில் ரன் ஆகும். இப்போது ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். கான்ஸ்ட் பர்சன் ஈக்குவல் டு கர்லி பிரேஸ் ஆஃப், ஃபஸ்ட்டு கர்லி பிரேஸ்க்குள்ளே கீ நேம் கொடுக்கணும், அப்புறம் வேல்யூ கொடுக்கணும். கீ என்ன கொடுக்கலாம்? ஃபஸ்ட் நேம்னு ஒரு கீ கொடுக்குறேன். ஃபஸ்ட் நேம், ஃபஸ்ட் நேம் என்ன சொல்கிறேன்? மேட் ஃபார் டெவலப்பர்னு கொடுக்குறேன். லாஸ்ட் நேம் கோலன், கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இமெயில் ஐடி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஒரு டேட் கொடுக்குறேன். சிம்பிள். இப்போது இந்த பர்சன்கிற ஆப்ஜெக்ட்குள்ளே நான் 4 செட் ஆஃப் கீ அண்ட் வேல்யூ வச்சுருக்கேன், ஒரு பேர் வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போது இதில் நான் ஒரு 4 விதமான கண்டென்ட் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். சிம்பிளாக யூசருக்கு பார்த்த உடனே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு வியூவில் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போது இந்த ஆப்ஜெக்டை வச்சு எப்படி உள்ளே இருக்க வேல்யூஸை ரிட்ரைவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது நான் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ண போகிறேன். கான்ஸ்ட் பர்சன் நேம் வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டேன். அந்த வேரியபிளில் பர்சனில் இருக்க ஃபஸ்ட் நேமை நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். அப்போது பர்சன்கிற ஆப்ஜெக்டில் இருந்து டாட் ஃபஸ்ட் நேமை எடுக்கிறேன். ஃபஸ்ட் நேம். சிம்பிள். இப்போது கன்சோல் லாக் ஆஃப்
பர்சன் நேம் போட்டிங்கன்னா நமக்கு மேட் ஃபார் டெவலப்பருங்கிற அவுட்புட் கிடைக்கும். வாங்க செக் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த ஃபைலை ரன் பண்ணுறேன். வந்துருச்சா மேட் ஃபார் டெவலப்பருங்கிறது? சிம்பிள். இது ஒரு மெத்தட், ஆப்ஜெக்ட்லேருந்து வேல்யூவை ரிட்ரைவ் பண்ணுற மெத்தட். இன்னொரு மெத்தட் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, ஃபஸ்ட் நேம்ங்கிற ஒரு வேல்யூ மட்டும் நீங்கள் எடுக்கிறீங்க. இதுவே நீங்கள் வந்து ஒரு இருக்க அந்த 4 வேல்யூ, ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், டேட்டு, எனக்கு அந்த 4 வேல்யூமே நான் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இதுக்கு பேர் தான் வந்து டீஸ்ட்ரக்சர் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஆப்ஜெக்ட் டீஸ்ட்ரக்சரிங்னு சொல்லுவாங்க. அது எப்படி பண்ணுறதுனா, கான்ஸ்ட் ஒரு கர்லி பிரேசஸ்க்குள்ளே நீங்கள் அதுக்குள்ளே கீ நேம் எல்லாமே கொடுத்துக்கலாம். அதுக்குள்ளே போட்டிருக்க கீ நேம் எல்லாமே கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், டேட் ஈக்குவல் டு பர்சன். ஆக்சுவலாக இப்போ இந்த லைனுக்கு என்ன மீனிங்னு கேட்டிங்கன்னா, பர்சன்கிற ஒரு ஆப்ஜெக்டில் இருந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், டேட் அப்படிங்கிற கீஸ் எல்லாமே வந்து நான் எடுக்கிறேன். இப்போது நான் இந்த ஃபர்ஸ்ட் நேமை நான் கன்சோலாக போடுறேன். இப்போ இங்கே போட்டு சேவ் பண்ணுறேன். வந்திருக்கா மேட் ஃபார் டெவலப்பர்? இப்போ லாஸ்ட் நேமை போடுறேன். நாலு வேலையும் போட்டு காட்டுறேன். இமெயில் அண்ட் தென் டேட். இப்போது 4 வேலையுமே வந்து நான் கன்சோலாக போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த 4 வேலையுமே ரிட்ரைவ் ஆகும். சிம்பிள். இதுதான் வந்து ஆப்ஜெக்ட் டீஸ்ட்ரக்சரிங்னு சொல்லுவாங்க. ஒரு ஆப்ஜெக்டை டீஸ்ட்ரக்சர் பண்ணி நீங்கள் வெளியே எடுக்கிறீங்க. ஓகே, இது வந்து ஒரு டைப். இப்போது இதில் இன்னொரு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இதில் அன்வான்ட் கீஸை வந்து டெலீட் பண்ணலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டைரெக்டாக இப்படி போயிட்டு இப்போ டேட் வேணும்னு சொல்லி இப்படி டெலீட் பண்ணுறதுக்கு பதிலாக டிஃபால்ட்டாக ஆப்ஜெக்டுக்குள்ளே ஒரு டேர்ம் இருக்குது, டெலீட்டுன்னு. அது எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத காட்டுறேன். இப்போது டேட்டுங்கிற கீவேர்டை நான் டெலீட் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை எல்லாத்தையும் நான் எடுத்து விட்டுறேன். இப்போது டைரெக்டாக டெலீட் ஸ்பேஸ் பர்சன் டாட் டேட். இப்போ இந்த டேட்டுங்கிற கீவேர்டை நான் டெலீட் பண்ண போகிறேன். console log of person சேவ் பண்ணிக்கிறேன். ஃபைலை ரன் பண்ணுறேன். பார்த்தீங்களா, டேட்டுங்கிற கீவேர்டு டெலீட் ஆகிடுச்சு. சிம்பிள். இதுதான் டெலீட் கீவேர்ட் சொல்லுவாங்க. இப்போது நான் இந்த பர்சன் இருக்குல்ல, இதை வந்து நான் டெலீட்டுக்கு முன்னாடி போடுறேன். இந்த கன்சோலாக இங்கே போடுறேன். இப்போ எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த ஃபஸ்ட்டு போட்ட கன்சோலாகில் டேட்டு வரும். எனக்கு அந்த டெலீட்டுங்கிற கீ யூஸ் பண்ணதுக்கப்புறம் வர கன்சோலாகில் தான் எனக்கு டேட் விழுகாது. இதுதான் இந்த டெலீட் கீவேர்டு. சிம்பிள்.